ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச். தமிழ்நாடு ஃபுல்லாவே நல்ல ரெஸ்பான்ஸ். இவ்வளவு நாள் நாங்க பட்ட கஷ்டம் ஒரு கன்வர்ஷன்ல வரும்போது உண்மையிலே ஹாப்பியா இருக்கு. அவசியம் இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. ஒரு கடலுக்குள்ள போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இல்ல நீங்க அதை பார்த்தாலே தெரியும். இதுல எதுவுமே சிஜி கிடையாது, கடலுக்குள்ள எடுத்தது. தியேட்டருக்குள்ளயுமே ரொம்ப நல்ல அவங்க ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்றாங்க. அதுல காமெடி இருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்கு, சர்வைவல் த்ரில்லர் எல்லாத்தையுமே பண்றாங்க. ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியன்ஸ் கைத்தட்ட ஆரம்பிச்சோன்னு எனக்கும் வா இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சேர்ந்து கைத்தட்டுங்க. உண்மையாவே இந்த வந்து ஏறும்போது ஒரு ஸ்கின் டோன்ல இருப்போம், போக போக ஒரு ஸ்கின் டோன்ல இருக்கும். அது மேக்கப் மட்டும் இல்லாம உண்மையாவே அந்த கடலோட கிளைமேட் சேஞ்சஸ்ல டோட்டலா நாங்க எல்லாம் பாதி கால கேயர்களாகவே மாறிட்டோம். அந்த கலர்ல இருந்தோம். எல்லாம் படம் பார்க்கும்போது எல்லா கஷ்டமும் மறந்து போய் ரொம்ப நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருக்கு. வாய்ப்பே இல்லைங்க. நீங்க படம் பாத்தீங்கன்னாலே தெரியும். சிங்கிள் செகண்ட் கூட நாங்க வந்து அதை அச்சீவ் பண்ணவே இல்லை. சீல மட்டுமே எடுத்த ஒரு படம். அதனாலதான் வெதர் கண்டிஷனும் படத்துல இருக்க மாதிரியே நிறைய வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆயிரும். தூத்துக்குடி ஒவ்வொரு நடிக்கும் போது எனக்கு பிடிச்சிருந்தது சார். படம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு. அவரோட தீவிர படம் மிக அருமையா இருக்கு. இந்த படத்துல வாய்ப்பார் நடிகர்கள் அத்தனை பேருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய ஒரு படம். நான் இமோஷனலா ஏதோ ஓரளவுக்கு பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த கிரெடிட் கோஸ் செல்வராஜ் சார் தான். அதை வர வச்சது அவர் தான். ஏன்னா அந்த கதையோட உள்ளுக்குள்ள இருக்கிற வழியை நம்ம வாழ்ந்தே ஆகணும்னா நம்ம முடிவுக்கும் வருவோம். அந்த வழிகளை சொல்லிட்டாங்க. இன்னொரு அங்கங்க இருக்கு அப்படின்னாலும் சரி, ஒரு சென்டிமெண்டா விஷயங்கள் நான் பண்ணிருக்கணும். நல்ல படத்துல நடிச்ச திருப்தி இருக்கு. பாக்குற ஆடியன்ஸும் ரெண்டு கடல்ல படம் எடுத்திருக்கேன்றாங்க. கடல்ல படம் எடுத்திருக்கேன்றாங்க. கடல்ல ஃபுல்லா அவ்வளவு நாள் வச்சு எடுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 85% 90% கடல் தான். கடலோட இது அதுக்காக அழகா செட்டு கிட்ட எல்லாம் போடப்பட்டு கடலுக்குள்ள போறது, கொஞ்சம் வெளியில வர்றது வந்துகிட்டு இன்னும் கிரீன் மேட். நான் நடிச்சது எதுவுமே கிரீன் மேட்ல நடிச்சது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடிச்சது ஃபுல்லா கடல்ல வந்து அதுக்கான ரெடி பண்ணதே பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அந்த மேக்கிங் வீடியோ பாத்தீங்கன்னாலும் தெரியும். உங்களுக்கு அனுபவம் எப்படி சார்? கடலுக்குள்ள போயிட்டு திரும்பி ரிலீஸ் ஆகி வெளியே திரும்பி தேவையான மீனவர்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு தானே தேவையான அத்தனை ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு. 2 மணி நேரம். ஆனா உள்ளுக்குள்ள போய் இறங்கிட்டீங்கன்னா ஒரு 2 hours எங்களோட ஷார்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வர முடியும். அதுக்கு தேவையான ஃபுட் கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து வெளியில தெரியாம கேமரால தெரியாத அளவுக்கு பதுக்கி வச்சுக்கிட்டு 1940 நடக்கிற ஸ்டோரி. நம்ம ஒரு தனி பாடல் கொடுத்தா கூட ப்ளூ கலர்ல இந்த ஸ்டிக்கர் தெரியும். அதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம வெயில் எப்பயாவது மழை வேற இந்த மாதிரி டயத்துக்குள்ள எல்லாம் நாங்க குறையோட வேற உள்ள இறங்கினா நாங்க 10 பேர் தான். எங்களுக்கு நாங்களே ஹெல்ப் தனியாரு அப்படின்னா நான் தான் எடுத்து கொடுக்கணும். அந்த கொடையை எடுத்து அப்புறம் நம்ம ஒருத்தர் எடுத்து கொடுப்போம். ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு குடும்பம் மாதிரி இந்த படத்தை நாங்க அருமையான அனுபவம். இந்த படத்துல அவங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த அரசியல் சார்ந்த ஒரு மண்ணின் மைந்தனுடைய வலி அது எனக்கே கண்ணு கலக்கிற மாதிரி இருந்தது. என்னோட பொதுமக்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நிறைய படங்கள் நீங்க ஜாலியா என்டர்டைன்மெண்ட்டுக்கா பாப்பீங்க. காமெடி படமா பாப்பீங்க, பேய் படமா பாப்பீங்க, இல்ல இந்து படமா பாப்பீங்க, ஹிஸ்டாரிக்கல் படமா பாப்பீங்க. ஆனா இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் கலந்த ஒரு அழகான பொலிட்டிக்கல் சட்டையரோட 1943ோட இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல அப்படி இருந்து இப்படி வந்திருக்கோம், சுதந்திர போராட்டம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம்னா குழந்தைகளுக்கு நம்ம நடத்தணும். இல்லைன்னா இந்த சுதந்திரத்தோட அருமையே தெரியாம போயிடும். அது தெரியறதுக்கு அது தெரிய வைக்கிறதுக்கு இது இந்த படம் பயங்கரமா ஒரு இன்ஃபர்மேட்டிவான பொழுதுபோக்கை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சேர்த்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை.